I am teaching. I am teaching English. I am going. I am telling. I am telling a story. I am smiling. I am laughing. I am cooking. I am running. I am studying. I am studying English. I am watching. I am watching TV. I am listening. I am listening to music. I am waiting. I am waiting for my friend. I am completing. I am considering. I am working. I am walking on the way. I am walking. I am seeing. I am looking. I am writing. I am writing an essay. I am writing a letter. I am telling. I am telling the story. I am going. I am going to stop. I am going to library. I am teaching. I am teaching English. I am making. I am making a box. I am looking. I am looking that grain. I am explaining. I am expressing. I am expecting. I am hearing. I am watching. I am taking. I am taking a bath. I am writing. I am writing a letter. I am recording. I am recording a lesson. I am recording a video. I am getting. I am getting ready. I am deleting. I am speaking. I am speaking in English. I am cleaning. I am cleaning my room. I am playing. I am playing cricket. I am playing with my friends. I am jumping. I am hopping. I am counting. I am doing. I am doing my homework. I am avoiding. I am providing. I am blocking. I am sending. I am sending a letter. I am sending a message. I am conveying. I am conveying this message. I am conveying this information. I am learning. I am learning driving. I am cooking. I am cooking breakfast. I am cooking lunch. I am cooking dinner. Preparing. I am preparing a cup of tea. I am preparing. I am earning. I am earning money. I am earning knowledge. I am riding. I am driving. I am driving a car. I am having. I am having a license. I am having vehicle license. I am running. I am running fast. I am coming.
I am knocking. I am throwing. I am catching. I am standing. I am stopping. I am hiding. I am taking. I am peeling. I am peeling a banana. I am feeling. I am telling. I am telling my situation. I am telling a story. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நலமாக இருக்கிறேன். இந்த காணொலியில் புதிய ஒரு பேட்டர்னோடு நான் வந்திருக்கிறேன். முக்கியமான பேட்டர்ன் இந்த விஷயங்கள், அதாவது நாங்கள் இப்போ பார்த்த எல்லா சென்டென்சஸையும் நீங்கள் வடிவாக கவனிச்சிருப்பீங்க. இந்த சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆக்ஷன் இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை சொல்கிற ஒரு பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்ன். சரிதானே? இது எப்படி பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஐ ஆம் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ரைட்? வெரி சிம்பிள் பேட்டர்ன். இல்லை நான் ஆப்ஜெக்ட் வந்து சேர்க்கையில் நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகள் இந்த ஆப்ஜெக்ட் எப்படி சேர்த்து கொண்டு வரதுன்னு சொல்லி அதையும் பார்ப்போம். சரிதானே? நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து பார்ப்போம். ப்ரொபோசிஷன்ஸ் பார்க்கணும், கன்ஜங்ஷன்ஸ் பார்க்கணும், அதாவது டைப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தர இருக்கிறேன். அடுத்தடுத்த காணொலிகளில் நிச்சயமாக உங்களுக்கு அதை தருவேன். ஆகவே காணொலிகளை மிஸ் பண்ணாமல் எல்லா காணொலிகளையும் பாருங்கள். இந்த காணொலி சம்மந்தமான விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ், எல்லா எக்ஸாம்பிள்ஸும் சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ், உங்களுக்கு விளங்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை சரியாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள், அதை ரிப்பீட் பண்ணுங்கள். நான் சொல்லிகளை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸை சரியாக செய்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடியதாக இருக்கும். சரி தானே? சிம்பிள் பேட்டர்ன் தானே, உங்களால் முடியாது எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக எங்களால் எல்லாமே முடியும், மனிதர்களால் முடியாத விஷயங்கள் இல்லை. ஆகவே நீங்கள் சரியாக லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். அதான் ப்ராக்டிஸ். ஒரு ஆள் சொல்லிக்கல அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறது, அல்லது நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பேசைக்குள்ளே கேட்டீங்கன்னு சொன்னால் அதை அப்படியே மனசில் போட்டு திருப்பி கொண்டு வந்து ரிப்பீட் பண்ணுறது, தேவையான இடத்துல அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது. சரி தானே? இதானே ப்ராக்டிஸ். ஸோ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் சரியாக லிசன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். என்னோட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சு போட்டு நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். சரி தானே? உங்களுக்கு ரெண்டையுமே தந்துருக்கிறேன். சென்டென்சஸ் எப்படி எழுதணும்னு சொல்லி அங்கால உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். அதே நேரம் சென்டென்ஸை வந்து என்னென்று நீங்கள் அதை என்னென்று ஸ்பீக் பண்ணணும்னு சொல்லியும் அதையும் தந்திருக்கிறேன். ரெண்டு விஷயத்தையும் தந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் சரியாக லிசன் பண்ணலாம். அதோடு என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஈஸியான வழியில். சரிதானே? கொஞ்சம் உங்களுக்கு ரிட்டனும் கவர் பண்ணப்படும், அதே நேரம் ஸ்போக்கனும் கவர் பண்ணப்படுது. சரிதானே? ரெண்டு விஷயங்களை நான் இந்த ரெண்டு பர்பஸையும் உள்ளடக்கி தான் இந்த விஷயங்களை தந்திருக்கிறேன். ரைட்? ஸோ நீங்கள் ரெண்டு விஷயங்களையும் சரியான முறையில் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணி போட்டு திரும்ப என்ன செய்யுங்க, ரிப்பீட் பண்ணுங்கள். ரைட்? ரிப்பீட் பண்ணி நீங்களே சொல்லி பாருங்க. சரி? தேவையான விஷயத்தில் அதை அப்ளை பண்ணக்கூடியதாக பாரு. சரிதானே? அப்போ இந்த பேட்டர்னில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்? இதில் பார்க்குற விஷயங்கள் என்ன? ஒரு ஆக்ஷன் இப்போ, அதாவது இந்த டைமில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஆக்ஷனை தான் இதில் நாங்கள் கதைக்க போகிறோம். சரிதானே? இதில் பாருங்கள், இப்போ நான் போய்கொண்டிருக்கிறேன், ஐ எம் கோயிங். நான் வந்து கொண்டிருக்கிறேன், ஐ எம் கம்மிங். நான் படித்து கொண்டிருக்கிறேன், ஐ எம் ஸ்டடிங். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஐ எம் லிசனிங். நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன், ஐ எம் டெல்லிங். ரைட்? சொல்கிறதுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கேன்னு. ஐ எம் சேயிங். ரைட்? ஐ எம் டெல்லிங், நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். ஐ எம் சேயிங், நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். ரைட்? ஐ எம் எக்ஸ்பிளைனிங். ரைட்? நான் விவரித்து கொண்டிருக்கிறேன், அதாவது விவரமாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரைட்? ஐ எம் ஸ்டடிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன்னு வருது. அப்போ என்ன, ஒரு டைமில் தொடங்கி அந்த விஷயம் இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது, நிப்பாட்டப்படாமல் அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. சரியானே? ஸோ அந்த விஷயங்கள்லாம் இது, அதாவது இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸில் இருக்கிற சென்டென்சஸை நாங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறது என்ற பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்ன். சரியோ? சப்ஜெக்ட் வந்து ஐன்றது மாத்திரம் வருது, அதால் ஆம்ன்னு சொல்கிற ஹெல்பிங் வெப்பை நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்ஜெக்டை நாங்கள் வேறு சப்ஜெக்டை போட்டு நாங்கள் சென்டென்சஸை மாற்றலாம். அந்த நேரங்களில் இந்த
ஹெல்பிங் வேர்ப் அல்லது ஆக்சிலரி வேர்ப் உண்டு. ஆமுக்கு பதிலாக ஈஸ் அல்லது ஆ வாரதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரிதானே? நாங்கள் அடிப்படையாக இதை லேர்ன் பண்ணிட்டு இதை நாங்கள் சரியாக பிக்ஸ் பண்ணிக்கொண்டு மைண்டில், அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஏனைய எல்லா சப்ஜெக்டையும் மாற்றுவோம். அப்படி மாற்றிக்கல வந்து நாங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஒரே தடவையில் எல்லாத்தையும் போட்டு எல்லா சப்ஜெக்டையும் போட்டு நாங்கள் செய்தோம்னு சொன்னால் அது கஷ்டமாக இருக்கும். ரைட்? ஒரு சப்ஜெக்டில் நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கொண்டு அதுக்கு பிறகு என்ன செய்வோம், நாங்கள் அந்த சப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சென்டென்சஸை நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். சரிதானே? இது வந்து ஈஸியாக இருக்கும். உங்களை எல்லாருக்குமே வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். ரைட்? அதால் தான் இப்படி தரோம். சரி, ஐ என்ற சப்ஜெக்ட் நான், எப்போவுமே நான் தானே பேச வலிக்கிடுவேன், நான் என்னை பற்றி சொல்ல வலிக்கிடுவேன். என்ன ஒரு தெரியாத விஷயத்தை சின்ன பிள்ளைகளை என்ன செய்யும், தன்னை பற்றி தான் சொல்ல வலிக்கிடும். நான் என்ற விஷயம் தான் அதில் சப்ஜெக்டாக அநேகமான இடங்களில் வரும். சரிதானே? அதால் தான் அதே போல் உங்களுக்கும் இந்த நான் என்ற சப்ஜெக்டை வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி பழகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் புதிய புதிய சப்ஜெக்டை இந்த பேட்டர்னில் வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதை நாங்கள் படிப்போம். சரிதானே? எல்லா விஷயம் உங்களுக்கு எல்லாமே சொல்லித் தருவேன். எல்லா விஷயங்களையும் அப்படியே ஓர்டரில் கட்டாயம் சொல்லி தருவேன். சரிதானே? எல்லா காணொலிகளும் போடுவேன். ஸோ இப்போ நாங்கள் ஐ என்ற சப்ஜெக்டை வச்சுக்கொண்டு மாத்திரம் பார்ப்போம். அதால் தான் இந்த ஐ ஆம் ரைட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ரைட், அங்கால ப்ளஸ் ஆப்ஜெக்ட் தான். சரியா? அதை அப்படி சேர்க்கிறான்ட்டு அதையும் நாங்கள் தனியாக காணொலியாக பார்த்து கொண்டு போவோம். சரியா? சின்ன சின்ன காணொலிகளாக நான் போடுறேன். உங்களுக்கு நிறைய டைம் எடுக்காது. ஒரு 10 மினிட் நாங்கள் படித்தோம்னா காணும். ரைட்? ஒரு 15 மினிட் ஒரு நாளைக்கு படித்தோம்னா காணும். அதை விட அதிகமான நேரம் நாங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குள்ள வர விஷயங்கள் எல்லாத்தையும் சரியாக லேர்ன் பண்ணினோம்னா சரி. ரைட்? அப்போ இந்த விஷயம் இது வந்து தனியாக நீங்கள் நினைக்கூட இது அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இந்த சென்டென்சஸ் யூஸ் பண்ணப்படும்னு சொல்லி. சரிதானே? இதுக்கு வேறு இடங்களும் இருக்குது. இந்த சென்டென்சஸ் வந்து சில இடங்களில் ஃபியூச்சராக யூஸ் பண்ணக்கூடிய நிலைமைகளும் இருக்குது. அதாவது ஃபியூச்சராக இந்த சென்டென்ஸை, அதாவது இந்த சென்டென்ஸை நாங்கள் ஃபியூச்சரில் நடக்க போகிற ஆக்ஷனுக்காக பயன்படுத்துகிற இடங்களும் இருக்குது. சரிதானே? ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த சென்டென்ஸஸ் ஊடாக வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஸோ அதை நாங்கள் விட்டுருவோம். அதை நாங்கள் அடுத்த பின்னுக்கு வர காணொலிகளில் கட்டாயம் பார்ப்போம். சரிதானே? அது சொல்லு இந்த அதாவது இந்த பேட்டர்னில் இருக்கிற சென்டென்சஸை பாவித்து ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயங்களை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். சரியா? இன்னும் ஏராளமான விஷயங்கள் இதில் இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் அடுத்தடுத்த வேறு காணொலிகளில் பார்ப்போம். சரியா? இப்போ நாங்கள் பார்க்குறது இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். சரியா? தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை எப்படி பேசுகிறது என்று சொல்லி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ரீடிங் அ புக். ரைட்? ஐ ஆம் ரீடிங் அ புக். சரிதானே? சிம்பிளாக சொல்லணும். ஐ ஆம் ரீடிங் அ புக். ரைட்? அதே மாதிரி நான் ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் சிங்கிங் அ சாங். ரைட்? ஐ ஆம் சிங்கிங் அ சாங். நான் ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் சிங்கிங் அ சாங். ரைட்? நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் லுக்கிங். ரைட்? இந்த பார்க்குறதுக்கு ஏராளமான வேர்ப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது நான் லுக்கிங், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்க்குறத சொல்கிறது. ஒரு இடத்துல தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்க்குறது வந்து லுக்கிங்னு சொல்கிறது. சரி, ஒரு இதை பாயிண்ட் பண்ணி பார்க்குறது லுக்கிங்னு சொல்கிறது. ரைட்? வானத்தில் ஒரு கொக்கு கொண்டு பறந்து கொண்டு இருக்குன்னு சொன்னேன். அந்த கொக்கை பார்க்குறது. ரைட்? அதை பாயிண்ட் பண்ணி பார்க்குறது. வானத்தில் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கொக்கை பார்க்குறது, பாயிண்ட் பண்ணி பார்க்குறது. ரைட்? ஐ ஆம் லுக்கிங். சரிதானே? ஐ ஆம் லுக்கிங். ஐ ஆம் வாட்சிங். இதுவும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வாட்சிங் அசைகிற பொருட்களை பார்க்குறது, அசைகிற ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறது. ஏன்னா டிவி பார்க்குறதும் அப்படித்தான். வாட்ச் அண்டு மணிக்கூட்டுக்கு சொல்லுவேன் தானே, அந்த முள் வந்து அசைஞ்சு கொண்டு இருக்கு, அசைகிற பார்க்குறது, வாட்ச். அதுக்கு அதால் அந்த பேர் வந்தது வாட்ச்ன்னு சொல்லி. ரைட்? ஸோ இது தொடர்பான வேறு கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். சரி தானே? ஆட் பண்ணிக்கொள்வோம். ரைட்? ஸோ வாட்ச். ஐ ஆம் வாட்சிங். ரைட்? ஐ ஆம் வாட்சிங். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் வாட்சிங் டெலிவிஷன். டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். ரைட்? அப்போ பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் வாட்சிங். ஐ ஆம் கிளீனிங். ஐ ஆம் கிளீனிங். நான் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் கிளீனிங். ரைட்? ஐ ஆம் லிசனிங். ஐ ஆம் லிசனிங். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் லிசனிங். ரைட்? ஐ ஆம் லிசனிங். சரிதானே? ஐ ஆம் ப்ரிப்பேரிங். நான் தயாராகி கொண்டிருக்கிறேன், தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். ரெண்டு பேரும் ஐ ஆம் ப்ரிப்பேரிங். ரைட்? ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம். நான் எக்ஸாமுக்காக தயாராகி கொண்டிருக்கிறேன். ரைட்? ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம். அதாவது தயார்படுத்துறது, எக்ஸாமுக்காக தயார்படுத்துறது. ரைட்? சரிதானே? ஐ ஆம் குக்கிங்.
ரைட், அம்மா சொல்லுவேன் என்னன்னு சொல்லி. ஐ ஆம் குக்கிங், நான் சமைச்சு கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் குக்கிங். ரைட், ஐ ஆம் குக்கிங் டின்னர், நான் இரவு உணவை சமைச்சு கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் குக்கிங். விளங்குதானே இது? ஐ ஆம் பிளேயிங், நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் பிளேயிங். ஐ ஆம் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பர்களோடு நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். ரைட், ஐ ஆம் பிளேயிங். சரிதானே? ஐ ஆம் ஃபைட்டிங். ஐ ஆம் ஃபைட்டிங். ஃபைட்டிங்கோட சண்டை பிடிக்கிறது. ஐ ஆம் ஃபைட்டிங். ரைட், ஐ ஆம் ஃபைட்டிங் ஃபார் மை ரைட்ஸ். ஐ ஆம் ஃபைட்டிங் ஃபார் மை ரைட்ஸ். ஐ ஆம் ஃபைட்டிங் ஃபார் மை ரைட்ஸ். என்னுடைய உரிமைகளுக்காக நான் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறேன். ஃபைட்டிங். ஐ ஆம் ஃபைட்டிங். ஐ ஆம் ஃபைட்டிங் ஃபார் மை ரைட்ஸ். என்னுடைய உரிமைகளுக்காக நான் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறேன். ரைட், ஐ ஆம் ரீடிங், நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ரீடிங் அ ஸ்டோரி புக், நான் ஒரு ஸ்டோரி புக் வாசித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ரீடிங். ஐ ஆம் ரீடிங் அ ஸ்டோரி புக். ரைட், ஐ ஆம் கலெக்டிங், நான் சேகரித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் கலெக்டிங். ஐ ஆம் கலெக்டிங். ரைட், ஐ ஆம் கலெக்டிங் வெஜிடபிள்ஸ், நான் மரக்கறி சேகரித்து கொண்டிருக்கிறேன். மரக்கறி வாங்கி கொண்டிருக்கிறேன்ற மீனிங் அது. ரைட், ஐ ஆம் கலெக்டிங். ஐ ஆம் கலெக்டிங் வெஜிடபிள்ஸ், மரக்கறி வாங்கி கொண்டிருக்கிறேன். ரைட், ஐ ஆம் டேக்கிங், எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் டேக்கிங். ஐ ஆம் டேக்கிங் சம் திங்ஸ், சில பொருட்களை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் டேக்கிங். ஐ ஆம் திங்கிங், யோசித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் திங்கிங். ரைட், ஐ ஆம் திங்கிங், நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். ரைட், ஐ ஆம் டெல்லிங், சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் டெல்லிங். ஐ ஆம் டெல்லிங் மை ஸ்டோரி, என்ற கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் டெல்லிங் மை ஸ்டோரி. ரைட், என்னுடைய கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ரிப்பேரிங். ரிப்பேரிங் அண்டா திருத்துறது, திருத்து. ஐ ஆம் ரிப்பேரிங். ரைட், ஐ ஆம் ரிப்பேரிங், நான் திருத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ நடந்தோன்றிருக்கு. ஐ ஆம் கலெக்டிங், சேகரித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் பெயிண்டிங். ஐ ஆம் பெயிண்டிங் அண்டா பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் பெயிண்டிங். சரிதானே? ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கிறேன். ஏன்னா ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். கேட்டு 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 என்ன செய்யுங்க, திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள், தொடர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ண மைண்டில் செட் ஆகும். பெரியாக்களாக இருக்கலாம். இந்த பெரியாக்களுக்கு இருக்கிற அடல்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவரால் லேர்ன் பண்ணுறது சரியான கஷ்டமாக இருக்கும். என்ன காரணம்? அவள் ஒரு வயதுக்கு வந்த ஆக்கள், ஸோ அவளுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். சின்ன ஆக்களுக்கு அப்படி இல்லை தானே. அவளுக்கு என்ன லேர்ன் பண்ணுறது தான் ஒரே ஒரு விஷயம் வைக்கி, அது கூட கஷ்டம் ஒன்று யோசிப்பினேன். லேர்ன் பண்ணுறது தான் ஒரே ஒரு விஷயம். வேலைக்கு போக தேவையில்லை. ரைட், வேறு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தேவையில்லை. என்னென்னா பேரண்ட்ஸ் அவைகளுக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்து சால்வ் பண்ணி சரியான பாதையை காட்டி கொண்டிருப்பினோம். அதால் அவைகளுக்கு வேறு வேலை இல்லை. அவை என்ன செய்கிறது, லேர்ன் பண்ணுறது தான் அவைக்கு விஷயம். ஆகவே இப்போ அடல்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா சம்டைம் மேரிவான ஆக்கள் இருப்பினம், ஏன்னா ஒர்க் பண்ணுறாக்கள் இருப்பினம். ரைட், அவைகளுக்கெல்லாம் வேறு 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 பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே இன்னொன்று லேர்ன் பண்ணுறது. என்னென்று இங்கிலீஷை படிக்கிறன்ற ஒரு விஷயம் இருக்கும் கட்டாயம். எனக்கு தெரியும். மெமரியில் நிற்கலைன்னு சொல்லுவேணும். என்னத்தை படித்தாலும் மெமரியில் வந்து நிற்கிது இல்லைன்னு சொல்லுவேணும். ரைட், எனக்கு மெமரி பண்ண இயலாமல் இருக்குன்னு சொல்லுவேணும். ஸோ அப்படி இல்லை, உண்மையாக விஷயம். நீங்கள் மெமரி பண்ண தேவையில்லை, யாரும் படிக்க தேவையில்லை, ஒரு விஷயத்தையும் பாடமாக்க தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த விஷயத்தையும் எந்த வயசுலேயும் செய்யலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ரிப்பீட் பண்ணுங்கள். சொல்லி பாருங்கள். ஒரு நாளும் மைண்டுக்குள்ளே சொல்லாங்க. உள்ளுக்கு மனசுக்குள்ளேயே சொல்கிறது வந்து வெளியில் வராது கடைசி மட்டும். ஏன்னா வெளியில் சொல்லுங்கள். ரைட், மைண்டுக்குள்ளே சொல்ல வேணாம், வெளியில் சொல்லுங்கள். வெளியில் எல்லாருக்கும் கேட்கக்கூடியதாக சொல்லுங்கள். ரைட், வெளியில் சொல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் மைண்ட்லேயும் செட் ஆகும். நீங்கள் தேவையான இடத்துல வந்து அதை அப்ளை பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். இந்த வாயால் திருப்பி எல்லாருக்கும் தெரியக்கூடிய மாதிரி சவுண்டாக சொல்கிறது தான் வெளியில் வரும், அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்றபடி வராது. சரி தானே? ஸோ அதில் வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கொண்டு நல்லா லேர்ன் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரி தானே? புதிதாக இந்த காணொலியை பார்க்குறாக்கள் நிச்சயமாக இந்த என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற காணொலிகளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அதனூடாக இந்த காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனல் டாக் இங்கிலீஷ் வேஸ்ன்னு சொல்லி ஸ்பேஸ் போடாமல் அடிங்க, முதலாவதாக வந்திருக்கும். என்னுடைய லோகோ பாருங்கள், அந்த லோகோ வரும். ரைட், க்ரீன் கலரில் நடுவில் கோல்டன் கலரில் லெட்டர்ஸ் இருக்கும், டாக் இங்கிலீஷ் வேஸ்ன்னு சொல்லி. ரைட், அதை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்குது. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் அண்ட் ஆப்ஷன் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் நான் பதிவிடுற எல்லா காணொலிகளும் உங்களை உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரிதானே? உடனே பார்க்க முடியாதாக்கள், பிஸியாக இருக்கிறாக்கள், நீங்கள் என்ன செய்யலாம், அந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு டைம் கிடைக்கல கிளிக் பண்ணி காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? புதுசாக பார்க்குறாக்கள் என்னோட காணொலிகளை தொடர்ந்து எல்லா காணொலிகளையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது பியோசனமாக இருக்கும். என்னோடய காணொலிகள் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் யூடியூப்பில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, சர்ச் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சர்ச் பண்ணுங்கள், டாக் இங்கிலீஷ் வேஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அல்லது இந்த வீடியோவில் பாருங்கள், கார்னரில் வந்து ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் சொன்னால் நேரடியாக நீங்கள் அங்கே என்னுடைய சேனலுக்குள்ளே போவீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதோட நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்து வைக்கலாம். சரியா? அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அந்த லைனில் பாருங்கள் இருக்கும் பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னுடைய பிளேலிஸ்ட், அதாவது இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ் என்ற பிளேலிஸ்ட் ஒன்று கிடைக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து பேட்டர்ன் வந்து ஆர்டரில் இருக்கும். 1 2 3 4 5 6 ஒவ்வொரு பேட்டர்னாக நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டு வாங்க. எல்லா பேட்டர்னுக்கும் சிம்பிளாக எல்லா விஷயங்களையும் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே அந்த பேட்டர்ன் அப்படி ஆர்டரில் பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் எல்லா காணொலிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதோட இங்கிலீஷை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய எல்லா வழிகளையும் உங்களுக்கு நான் இதில் தந்திருக்கிறேன். சரிதானே? அது மட்டும் இல்லை, இப்படியே நீங்கள் பார்க்குறதோட நிற்காமல் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும். நான் இந்த காணொலிகளை உண்மையாக ஒரு சரியான ஒரு இறுக்கமான ஷெட்யூலுக்குள்ளே ஒர்க் பண்ணி கொண்டு தான் உங்களுக்கு இந்த காணொலிகளை நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். காணொலிகள் எடுக்கிறது கூட நிச்சயமாக எனக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் நீங்களும் கற்றுக்கொள்ளணும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு தரணும்னு சொல்லி நான் இதில் சார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு சொன்னால் இந்த காணொலிகளை மற்றவர்களுக்கும், அதாவது இங்கிலீஷ் தொடர்பான ஆற்றல், இங்கிலீஷ் தொடர்பான நாலேஜ் தங்களுக்கு தேவையாண்டி இருக்கிற எல்லாருக்குமாக இதை செய்யணுங்க. நிச்சயமாக எல்லாருக்குமோ கிளாஸஸுக்கு போய் நிறைய பே பண்ணி படிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது. அப்படியானாக்கள் நிச்சயமாக இந்த காணொலிகளை பார்த்து லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, இந்த காணொலிகளை நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்தவர்களோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேரால் இன்னும் ஒருத்தர் வந்து நிச்சயமாக நல்ல சந்தோஷம் அடைவார், இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கொள்வார் என்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை நீங்கள் செய்வீங்கள் என்று நினைக்கிறேன். செய்வீங்கள் என்ற நம்பிக்கையோட இன்னும் ஒரு புதிய நல்ல காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அடுத்த பேட்டர்ன் மிக விரைவில் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுவேன். ஆகவே தயாராயிருங்க. இந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் ஆர்டரில் அப்படியே தொடர்ந்து லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் தந்த எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்த காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.